ஹவாய் தீவுகளில் 1837-38 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இதற்கு காரணம் டைட்டஸ் கோன் என்கிற மிஷனரி ஆவார். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த இவர் ஹவாய் தீவுகளுக்கு 1835 ஆண்டு தன் மிஷனரி பயணத்தை மேற்கொண்டார். குறுகிய காலத்தில் ஹவாய் மொழியை கற்றுக்கொண்ட அவர் ஒவ்வொரு மக்களின் தனிப்பட்ட நிலைமைகளையும் இவர் நன்கு அறிந்து அவர்களுக்காக ஜெபித்தார். சுமார் 16,000 மக்களின் ஜெப குறிப்புகள் அவர் ஜெப டயரியில் இருந்தன. மேலும் அவர்களின் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துவதற்காக தவறாமல் அவர்களை சென்று சந்திப்பார். இப்படி மக்களிடையே நல்லதொரு உறவை வளர்த்து கொண்டு அவர்களுக்காக ஜெபித்ததால் அந்த தேசத்தில் எழுப்புதல் ஏற்பட்டது. கர்த்தரின் அழைப்பிற்கு உண்மையுள்ளவராக 35 ஆண்டுகள் ஹவாய் மக்களின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக உழைத்த டைட்டஸ் கோன் தனது 81 வயதில் தனது மீட்பரை அடைந்தார். பிரியமானவர்களே, நீங்களும் மற்றவர்களுக்காக, தேசங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பீர்களா?